நாம் பார்க்கிறோம், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஒருவன் தேவனிடத்தில் கேட்கிறார், ஆண்டவரே, என் தகப்பன் மரித்திருக்கிறாரு, நான் முதலாவது என்ன செய்யணும்? அங்க போய் என் தகப்பனை அடக்க செய்து வருவதற்கு எனக்கு உத்தரவு கொடுங்க. அப்ப ஏசப்பா என்ன சொன்னாரு? மரித்தவர்கள் அடக்க செய்தோம், நீ என்னை பின்பற்றுவா. அப்பனா நாம் தேவனை பின்பற்றுவதுதான் முக்கியமான காரியம். அல்லேலூயா. ஆகவே வார்த்தை கேட்பது உங்கள் தலைமையில் இருந்த கடமை. வார்த்தை விட்டுடாதீங்க. எந்த நேரத்துல உங்களுக்கு வேண்டிய வார்த்தை வருகிறது என்பதை உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தை உன்னுடையதா இருக்கும் பட்சத்துல நீ அதை கெட்டியா பிடிச்சிட்டுனா ஒரு செகண்ட்ல உனக்கு விடுதலை. அல்லேலூயா. ஒரு நேற்று தீர்க்கதரிசியானவர் ஒரு சகோதரியான வயதான சகோதரி வீட்டில என்ன செய்ய போறாரு? பிரசவம் பண்ணுவதற்காக போறாரு. அங்கே அதிகமான ஜனங்கள் ஒன்றும் இல்லை. ஆனாலும் அவர் சிறு கூட்டத்தை அவர் நடத்துகிறார். அவர் சத்தியத்தை பிரசங்கம் பண்ணும்போது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்ற போது அந்த பாட்டிமா சொல்லிச்சு, ஆமென் அல்லேலூயான்னு சொல்லிச்சு. அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. அவர் ஒன்றும் சொல்ல, அந்த சத்தியத்தை கேட்ட மாத்திரத்துல அந்த சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற காரியத்தை தீர்க்கதரிசியானவர் பேசிக் கொண்டிருக்கின்ற போது அதை சத்தியம் என்று எண்ணி அதுக்கு அங்கீகரிக்க தருகிறவரமானமாய் ஆமென் அல்லேலூயா என்று அந்த மகன் சொன்னது. ஏன்னா சத்தியம் சொல்லிச்சு. அப்ப எந்த அளவுக்கு உன்னிப்பாய் அந்த மகன் கேட்டதுனால தீர்க்கதரிசி சொன்ன அந்த சத்தியத்தை அது அப்படியே என்ன பண்ணுச்சு? அறிஞ்சிச்சு ஆமென் என்று ஏற்றுக்கொண்டது. அல்லேலூயா. உடனே ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு கட்டளை வருது தீர்க்கதரிசிக்கு. என்ன வருது? சத்தியத்தை அறிந்தபடினாலே அந்த மகனுக்கு விடுதலை. விடுதலைப்பட்ட அந்த மகனுக்கு என்ன வேணும் கேளு. இப்ப என்ன கேக்குதோ அதை நான் கொடுக்கிறேன். அல்லேலூயா. நான் பெற்றுக்கொள்கிற ரகசியம் உங்க வந்து பாருங்க. நீ ஒன்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கேட்கிற வார்த்தைக்கு அது சத்தியம் என்று நீ ஏற்றுக்கொள்ளணும். சத்தியம் என்று அதை கீழ்ப்படியணும். சத்தியம் என்று அதை அறிந்து அதற்கு படி நடக்க கற்றுக்கொள்வாயால் நீங்க தானா வந்து ஆசீர்வாதம் செய்யணும். அல்லேலூயா. அந்த பாட்டிமாவே ஆண்டவர் சொல்றாரு அந்த தீர்க்கதரிசி மூலமா, அந்த மகனுக்கு என்ன வேணும் கேளு. உடனே தீர்க்கதரிசி ஆண்டவர் கேட்கிறார், மகளே, சத்தியத்தை நீ அறிந்தபடினாலே அதை நீ அவமதித்து அதை ஏற்றுக்கொண்டு அதை சரி என்று சொன்னதபடினாலே இப்ப நீ என்ன கேட்டாலும் ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன வேணும் கேளு. இப்ப என்ன கேட்டாலும் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். இப்ப சொல்ல உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். அங்க இருக்கிறவர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். என்ன கேட்கும் அந்த மகள்? எதை கேட்கும்? தீர்க்கதரிசி கேட்கிறாரு, நீ எதை கேட்டாலும் கர்த்தர் கொடுக்கிறார். இந்த உலகத்தை கேட்டா கூட கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். ஏன்னா நீ சத்தியத்தை அறிஞ்சிட்ட, கேளு அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு பார்த்தா பல தேவைகள் இருக்கிறது. அது ரொம்ப நேசிக்கிறதான அதனுடைய சகோதரி, அது கால் ரெண்டும் என்னால நடமாடாத மூலமா இருக்கிறது. அது தள்ளுவண்டியில தான் இருக்கிறது அந்த காலத்துல. அப்ப எல்லாரும் யோசிக்கிறார்கள், இந்த மகள் தன்னை நேசிக்கிறதான தன்னுடைய சகோதரியான தன் தங்கைக்கு கால் வேண்டும்னு கேட்கும் போது அப்படின்னு என்ன சொல்றாங்க? அது ரொம்ப எளிமை. ஒரு ஓலை குடிசையில தான் அது கொடுத்தது இருக்கிறது. ஆகவே அவங்களுக்கு வீடு கூட இல்லை, மழை வந்தா கூட தங்கத்துக்கு இடம் இல்லை. ஆகவே ஒரு நல்ல வீடு கேட்க போகிறது என்று நினைக்கிறார்கள். சிலர் இது ரொம்ப ஏழ்மையா இருக்கிற அந்த சாப்பாட்டுக்கு எதுக்குன்னா இல்ல, வழி இல்லை. ஆகவே ஏதோ ஒரு வசதியான ஒரு வாழ்க்கைய பணத்தையும் பொருளும் கேட்க போகிறது என்று எல்லா ஜனங்களும் அவங்களோடு எதிர்பார்க்கிறார்கள். தீர்க்கதரிசி சொல்கிறார், நீ எதுக்கு தயங்காதம்மா, நீ என்ன கேட்டாலும் ஆண்டவருக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அந்த மகள் கேட்டுச்சு, ஐயா
எனக்கு 2 ஆண் பிள்ளைகள் உண்டு. அந்த 2 பிள்ளைகளும் சத்தியத்துல ஒன்றும் வளரல, விசுவாசத்துக்குள்ள ஒன்றும் வரல. சத்தியத்துல இருக்கிற மாதிரி இருக்கிறாங்களே கண்டி, விசுவாசத்திலையும் சத்தியத்திலையும் அவன் வளரல. ஆகவே அந்த 2 பேரையும் என்ன செய்ய? ரட்சித்துக் கொள்ளும்படி செய்யும். அல்லேலூயா. பணம் கேட்டதா கிடைச்சிருக்கும், சொத்து கேட்டதா கிடைச்சிருக்கும், சகோதரிக்கு சுகத்தை கேட்டிருந்தாலும் கிடைச்சிருக்கும். அல்லேலூயா. அது எது கேட்டிருந்தாலும் கிடைச்சிருக்கும். ஆனால் அந்த பாட்டிமா கேட்டது தன் பிள்ளைகள் ரட்சிப்பை கேட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை கேட்க வேண்டியது பெற்றவர்களுடைய கடமையாக இருக்கிறது. அப்படி கேட்கின்ற பட்சத்துல ஆண்டவருடைய பார்வையில் அதை விளையாடப்பட்டதாக இருந்தது, சரியாக இருந்தது. அந்த 2 பிள்ளைகளும் ரட்சிக்கப்படும்படி கர்த்தர் கிருபை தந்தார். அல்லேலூயா. ஆகவே நாம் எதை சத்தியத்தை நாம் கேட்கின்ற போது, அது நம் இருதயத்தை தொடும் போது, அதுக்கு ஆமென் அல்லேலூயா என்று சொல்லி அந்த சத்தியத்தை ஏற்று சத்தியத்தின்படி நடக்க நாம் முயற்சி செய்தோம் என்றால், நடப்போம் என்றால், நிச்சயமாகவே கர்த்தர் சொல்வார், உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் தருவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆபிரகாமை தேவன் அழைத்தார். ஆபிரகாம் குறித்தே போது ஆபிரகாமை தேவன் அழைத்தார். ஆபிரகாம் எல்லாத்தையும் வீட்டு வெளியே வா என்று சொன்னார். ஆனால் அவன் எல்லாத்தையும் கூடவே கொண்டு வந்தான். அல்லேலூயா. அவன் அறியாமலே நடந்த காரியம். பாருங்க, இந்த ஜென்ம பாவம் கர்ம பாவம்னு 2 பாவம் மனுஷனுக்கு உண்டு. அல்லேலூயா. ஜென்ம பாவம் என்பது நீ நினைச்சாலும் உன் விடாத கூட வந்துட்டே இருக்கும். ஏன்னா அது எங்க ஆரம்பிச்சது? ஆதாமியோட ஆரம்பிச்ச அந்த பாவம் அது அப்படியே மனுஷனை தொடர்ந்து வந்துட்டு என்ன பண்றதுப்பா, நான் ஒண்ணுமே பண்ணலப்பா, ஆதியில சேர்ந்த பாவம் என்று தொடர்ந்துப்பா. கர்ம பாவம் நீ செய்த காரியங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள். அல்லேலூயா. இது 2 பாவங்களும் உன்னை தொடர்ந்து வரக்கூடியதாகவே இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு இந்த காலகட்டத்துல எனக்கு அப்போ நீங்க என்ன சொல்லிக்குவீங்க எனக்கு தெரியாது. எனக்கு சொல்லுங்க, எனக்கு ஜென்ம பாவமும் கிடையாது, கர்ம பாவமும் கிடையாது. 2 பாவத்துக்கு என் தேவனாகிய கர்த்தர் அவர் 2000 வருடத்துக்கு முன்பாகவே சிலுவையிலே அவர் ரத்தத்தை சிந்தி மரித்து என் பாவங்களை கிரியமாய் அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. நான் விடுதலையாக்கப்பட்டவன், நான் விடுதலையாக்கப்பட்டவன் என்று சொல்லி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு எல்லாம் கூட வந்தாலும் கூட கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அவனை ஆசீர்வதித்தபடினாலே அவன் எல்லாம் கூட வந்தாலும் கூட ஒரு காலகட்டத்துல அந்த கூட வந்த எல்லாத்தையும் தேவனை என்ன செய்தாரு? தெய்வத்தை தோர்த்தி விட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு விஷயம் தெரியுமா? நிறைய பேர் சொல்றோம் ஆபிரகாம் கானான் தேசத்துக்கு கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஆபிரகாம் கர்த்தர் அழைப்பதற்கு முன்பாகவே ஆபிரகாமுடைய தந்தை கானான் தேசத்துக்கு தன் பிள்ளையை அழைத்து கொண்டு வருகிறார். எனக்கு நிறைய வாசிக்க ஆபிரகாமை தேவன் அழைப்பதற்கு முன்பாகவே ஆபிரகாமுடைய தகப்பனாகிய தேராகு அவன் கல்தியேல் பட்டணத்தை விட்டு தன்னுடைய மகனையும் தன்னுடைய மருமகளையும் தன்னுடைய பேரனையும் அவன் அழைத்துக் கொண்டு எங்க வந்தான்? கானான் தேசத்துக்கு நோக்கி பயணப்பட்டான். அல்லேலூயா. பாருங்க, தேவன் உன்னை அழைப்பதற்கு முன்பாகவே உனக்குள் இருக்கிற தேவ ஆவி உனக்குள் ஒரு தூண்டுதல் உண்டாக்கணும். அல்லேலூயா. ஒரு தூண்டுதல் உண்டாக்கணும். உன்னாலேயே உனக்குள்ளாக இருக்கிற அந்த பசுத்தாவின் வழிநடத்துதலை நீ புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. சில நேரங்களிலே உன்னோட அது பேசும். அது பேசுறது பாருங்க, அது பேசுகிற காரியங்கள் பாருங்க, அந்த சத்தத்தை கேளுங்க. அல்லேலூயா. ஏதாவது ஒரு கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை நீ செய்ய போகும்போது அது உன்னை
வேணாப்பா, இந்த காரியத்தை செய்யாதே. பசுத்தாவி தேவனுடைய அந்த பசுத்தாவி தன்னுடைய வார்த்தை கொண்டு உனக்கு எச்சரிக்கை விடும். ஆனால் அந்த எச்சரிக்கை நிறைய பேர் என்ன செய்யறதில்ல, பொருட்படுத்துறதில்ல. அல்லேலூயா, பொருட்படுத்துறதில்ல. சொப்பனம் மூலமாய், தரிசனம் மூலமாய், கனவுகள் மூலமாய், தீர்க்க தரிசனம் மூலமாய், செய்தி மூலமாய், வாசிப்பது மூலமாய், யார் மூலமாய் ஏதோ ஒரு காரியங்கள் என்ன நம்மளோடு பேசும்படி கர்த்தர் செய்வார். ஆனா அதை நம்ம என்ன செய்யல, பொருட்படுத்தல. சின்ன பசங்க மூலமா கூட நம்மளுக்கு புத்தி வருங்க, புத்தி சொல்லும்படி கர்த்தர் செய்வார். சின்ன பசங்க முடியும். நேற்று தினத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறோம், நான் முடியாத போனோம். என் பையன் போய் பத்துக்கணும், என்னடா வரல, பெரியவன் வந்து உட்காந்து கூப்பிட்டுக்கிறா. ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு காரியத்தை சொல்ல பாருங்க. என் பேரன் 4 வயசு, அவன் போனா எழுப்பினா, இவன் எழுந்து வரல. அவன் விடாது போய் எழுப்பினே இருந்தான். எழுந்து வந்து உக்காந்ததான் அவன் ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது தேவனே சொல்ற அளவுக்கு எனக்கு இருந்துச்சு. அவன் என்ன சொன்னா தெரியுமா, எல்லாம் யோசனை பண்ணாத, போய் என்ன பண்ண, ஆட்டோ சாவி எடுத்துட்டு போய் ஆட்டோ எடுத்துட்டு வா. யோசனை பண்றாங்கன்றது அவனுக்கு எப்படி தெரியுங்க? அவன் சின்ன பையன், சும்மா பார்க்கலாம், விளையாடலாம், போய் படுக்கிறான், அவன் சோகமா படுக்கிறான், அப்படி இப்படிலாம் இது பண்றான். ஏதோ யோசனை பண்ணுகிறாரு மாமா, ஏதோ ஃபீலிங் இருக்கிறாரு மாமா. உடனே அவன் சொல்றான், எது யோசனை பண்ணிக்காத, போய் என்ன பண்ண, ஆட்டோ சாவியா எத்தனை ஆட்டோ எடு. எப்படிப்பட்ட வார்த்தைங்க அது? இது அவன் சொல்லலைங்க, கர்த்தர் நம்மை தேர்த்துகிற வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தர் யார் மூலமாவது அவர் சொல்றாரு, கழுது மூலமா பேசுற தேவன். அல்லேலூயா. கழுதை மூலமாய் தீர்க்கதரிசிக்கு புத்தி புகத்தின தேவன். அவர் சொல்றாரு, நீங்க பேசவில்லை என்று சொன்னால் கல்லுகள் பேசும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தை எங்கிருந்து எப்படி வருதுன்னு தெரியாதுங்க. ஆகவே நீங்கள் கவனித்து பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அது அற்பமா எண்ணாதீர்கள், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நான் யோசனை பண்றது, ஆண்டவரே, ஒவ்வொரு வரத்தை மூலமாய், ஒவ்வொரு கிரியை மூலமாய் நாங்கள் குறிக்காரர் என்பதை நாங்கள் நிரூபித்துக் கொள்வதற்கு என்ன, ஏதாவது நாங்கள் சொல்றோம். ஏதோ ஒரு பைத்தியக்காரமா கூட ஏதாவது ஒன்று பண்ணுவேன், பைத்தியக்காரமா எதுனா ஒன்று சொல்லுவேன், பைத்தியக்காரமா எதுனா பேசிட்டு போவேன், ஸ்கூல்ல போயிட்டு இருப்பேன், ஆண்டவர்கிட்ட பேசிட்டு போவேன், ஆண்டவர்கிட்ட பேசிட்டு போவேன், ஈசா கிட்ட பேசிட்டு போவேன். எங்க வீட்டுல சொல்லுவா, அப்பா பைத்தியக்காரனா நீ தலையாட்டுகிற, அதை ஆட்டுகிற, கையாட்டுகிற. தூக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா கூட நான் கையாட்டணும், காலாட்டணும், ஓட்டணும், இப்படிதான் இருக்குவேன். பேசிட்டு ஆண்டவரோடு கூட, ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட உருவாடுற மாதிரியே வாழ்க்கை இருக்கும். அல்லேலூயா. அது எனக்கு ஒரு பெரிய ஒரு நிம்மதிய சமாதானத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. ஒரு சின்ன விஷயத்தை சொல்ற பாருங்க. நேற்று தினத்துல பிரேயர் பண்ணுகிறோம், கடைசி பிரேயர். எங்க அண்ணன் ஜெபம் வந்து மழை வந்து நான் சேர் விட்டு எழுந்து, ஆண்டவரே நான் வீட்டுக்கு போறேன்னு கொஞ்சம் மழையை விட்டு அந்த ஜெபமே முடியலைங்க, மழை நின்றுச்சு. நான் வீட்டுக்கு போறேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு கோல்ட் ஆயிட்டு. நான் வீட்டுக்கு போறேன்னையும் இந்த மழை நிறுத்து. வேற ஏன்னா மழை வேணும் மனுஷனுக்கு, மழை எல்லாருக்கும் வேணும். அது நம்ம தடை பண்ண முடியாது. மழை வருவதோ பிள்ளை பெறுவதோ கர்த்தர் இருக்கிறது, அது தடை பண்ண முடியாது. ஆனா சேர் விட்டு எழுந்து நின்று ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எழுந்து நின்று கொஞ்ச நேரம் வீட்டுக்கு போற வரைக்கும் முடிச்சு எனக்கு ஒரு சொட்டுல நினைச்சுங்க. ஆண்டவர் நம்ம சோர்ந்து போகின்ற நேரத்தில் பலப்படுத்துகிறவர் கர்த்தர் இயேசு. அல்லேலூயா. ஆகவே அவர் வழி நடத்துதல் ஏதோ நம்மளாலேயோ, நம்ம குடும்பத்தினாலேயோ, நம்ம பெத்தங்களாலேயோ நடக்குதுன்னு நினைக்காதீங்க. அவர் கண்களிலே கிடைக்கப்பட்ட கிருபை, அதாங்க சத்தியம். கிருபையினாலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கிருபையினாலே இன்று சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. சத்தியத்தை நீ கேட்கணும், நீ நினைச்சா கூட முடியாது, கர்த்தர் நினைச்சா தான் முடியும். அல்லேலூயா. நீ கேட்டுக்கொள்கிற இந்த சூழ்நிலை தேவன் உருவாக்கினார். அப்படியே நீ விசுவாசித்தால் இன்னைக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் உருவாக்கி செய்வார். அல்லேலூயா. விசுவாசிக்கணுங்க. ஒரு பொருளை கொடுத்தா அது ஒரு
பிரமாண்டத்துக்கு கொடுன்னு அது நல்லாவா கூட இருக்காது, இல்லை இல்லாத கூட போட்டோம். அல்லேலூயா. நல்லாவே இல்லாத போட்டோம். ஆனா அதை புசிக்கிற நேரத்துல அது ஒரு மாதிரி நீ ருசித்து புசித்தனா அது உங்களுக்கு திருப்தி தரும். அல்லேலூயா. ஏதோ ஒன்று சாப்பிடணும்னு சாப்பிட்டீங்கன்னா அது நல்ல ருசியுள்ள பதார்த்தமா இருந்தா கூட அது உங்களுக்கு திருப்தி தராது, சாப்பிட்டு மாதிரியே இருக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப எதுவுமே நம்ம என்ன செய்யணும், திருப்திப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, லாபமா இருந்தாலும் சரி, நஷ்டமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, வியாதியா இருந்தாலும் சரி, சுகவீனமா இருந்தாலும் சரி, எதுவுமே நாம் ஜீர்ணிக்க கத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே ஆபிரகாமை அழைப்பதற்கு முன்பாகவே ஆபிரகாமுடைய தகப்பன் கானான் தேசத்துக்கு பயணம் செல்கிறான். அது தேவனுடைய ஏவுதலாய் இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய ஏவுதலாய் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய சித்தம் தேரானை கொண்டு போக வேண்டும் என்று அல்ல, ஆபிரகாமை கொண்டு போக வேண்டும் என்று. அல்லேலூயா. ஆகவே தேவனாலே வெளிநடத்தப்பட்ட தேராது அங்கே ஆரோன் என்ற இடம் வரை வந்து நிற்கும் போது எல்லையில ஆண்டவர் தத்து நிறுத்திட்டார் அவனை. அல்லேலூயா. ஏன்னா ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம், ஆபிரகாமுக்கு வரலைங்க வாக்குத்தத்தம். ஆனால் உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பாகவே, உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே, ஆதாம் யோவான் உண்டாவதற்கு முன்பாகவே கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தம் உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே இவர் யாருக்கு சொந்தமாயிடுச்சு, ஆபிரகாமுக்கு சொந்தமாயிடுச்சு. அல்லேலூயா. ஆகவே ஆபிரகாம் மட்டும் அழைக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்தபடினாலே அங்கே வெளிநடத்தி கொண்டு வந்த தேராகை அங்க அந்த எல்லையை நிறுத்திட்டாங்க. தேராகுக்கே புரியல. அல்லேலூயா. தேராகு லேசப்பட்டவர்களுக்கு கர்த்தருக்கு பயந்தவன். தேராகு தேவனாலே வெளிநடத்தப்பட்டவன். தேராகு நோவாவுடைய உபதேசத்தை கடைசி நாட்களில் பெற்று கர்த்தரை விசுவாசித்தவன். அல்லேலூயா. அவன்தான் கல்தியர் என்ற ஊர் என்ற கல்தியர் என்ற அந்த பட்டணத்தை அந்த ஊரை விட்டு அவன் வெளியே வருகிறான். அல்லேலூயா. இன்னொரு விஷயம், தேராகு தன் பிள்ளைகள் 2 பேரை குறித்து சொல்றான். 2 பிள்ளைகள் நாகோர், ஆபிரகாம். ஏற்கனவே 3 பிள்ளைகள் யாருக்கு, தேராகுக்கு 3 பிள்ளைகள். அங்க பாருங்க, ஆரோன் பெரியவன், நாகோர் அடுத்தபடி, 3ஆவது ஆபிரகாம். ஆனா அங்க வாழ்க்கை வரலாறுல அங்க வருகின்ற காலகட்டத்துல தேராகின் பிள்ளைகள் ஆபிரகாம், நாகோர், ஆரோன் இருக்கும். அல்லேலூயா. ஆனா ஆபிரகாம் சிறுவனா இருக்கும் போதே ஆரோன் பிள்ளைகளை பெற்று மறுத்து போயிட்டான். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க ஆபிரகாம் பெரியவன். அப்படி இல்லை. அது நல்லா உன்னிப்பா நீங்க வேதத்தை சாதாரணமா நீங்க படிச்சுட்டு முக்கியங்க, வேதத்தை தியானிக்கிறது ரொம்ப முக்கியம். வேதம் சொல்லுகிறது இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியம் தியானம் பண்ணணும். நான் நிறைய பத்திலே தியானம் பண்ணுறேன். அது என்ன வார்த்தை என்ன சொல்லுது, ஏன்னா வெளிப்பாடு என்பது வார்த்தைக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. அந்த வெளிப்பாடு தான் வெளிச்சமா இருக்கிறது, வார்த்தையா இருக்கிறது, அதுதான் விசுவாசமா இருக்கிறது. அல்லேலூயா. அதான் 7வது புலன். அதை அறிகிறவன் தான் பகுத்தறிவாதி. அல்லேலூயா. அங்கே அனாலயே எப்படி வருதுன்னா, அங்கே தேராகு ஆரோனை பெற்றான், ஆரோடு லோத்தை பெற்றான் என்று வரும். அல்லேலூயா. லோத்து வம்ச வரலாறு வராங்க. அதுக்கு பிறகு பாருங்க வாழ்க்கை வரலாறு மாறி போகுது. ஆண்டவர் புதிய ஏற்பாடுல ஆபிரகாமை கொண்டு வந்தார். அல்லேலூயா. அப்ப அங்க ஆரோனும் போயிடலாம், லோத்தும் போயிடலாம். அப்ப லோத்துடைய வாழ்க்கை என்ன ஆகும் என்பதை கர்த்தர் ஏற்கனவே தீர்மானித்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சாராளை நான் அங்கே தகப்பனும் தாயை குறித்து அங்க சாராளுக்கு அதிகமா எங்கேயுமே என்ன பண்ணல, சொல்லப்படல. ஆனால் இஸ்கால் என்ற ஒரு பெயர் இருக்கிறது.
இஸ்கால் என்பது ஒரு பெயர் இருக்கிறது. ஏனால் ஆரோனுக்கு 3 பிள்ளைகள், ஆண் பிள்ளை 1, பெண் பிள்ளைகள் 2. ஒன்று லோத்து, இன்னொன்று மில்கால், இஸ்கால். மில்கால் நாகார் கட்டுகிறாரு. அண்ணன் 2 பேரு, ஆபிரகாமோ நாகோரும். இந்த 2 பேருக்கும் பெண் எங்க சொல்றாங்க? ஆரோனுடைய குமார்த்திகளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால்தான் லோத்து அடுத்த ஸ்தானத்துல இருக்கிறபடினால தேராகு என்ன பண்றாரு? கூட அழைச்சிட்டு வர்றாரு. அல்லேலூயா. இந்த நாகர் கூப்பிடுறாரு. நாகர் ஆபிரகாம் லோத்தை கூப்பிடுறாரு. ஐயா, இந்த கல்தேயர் பட்டணத்தை, இந்த விக்கிரகாராதனை விட்டுட்டு நான் கானான் தேசத்துக்கு போக போறேன். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் வரீங்களான்னு கேட்கும்போது கூட வந்ததோ ஆபிரகாமோ லோத்தும். அல்லேலூயா. அப்போ அழைப்பு என்பது உங்களையே அறியாமல் ஏற்படுகிற ஒரு காலம். கிறிஸ்தவத்தில் நினைச்சு பார்த்துருக்கீங்களா? இப்படியா நம்ம சபையில சத்தியத்தை பாடுவோம், ஜெபிப்போம். ஆபிரகாம் பிரதர், ரத்தன் பிரதர், நீங்க நினைச்சுப்பீங்களா இங்க வந்து நான் நின்று இயேசு பத்தி பாட்டு பாடுவேன்னு சொல்லி? வாழைப்படத்திலேயாவட்டும் சர்ச்சை வராதுக்கு முன்னே ஆடு மேய்ச்சிருக்கும் போது இந்த இடத்துல வந்து நான் ஏசப்பாவை மகிமைப்படுத்தி பாடணும் நினைச்சு பார்த்திருப்பீங்களா? இல்ல. ஆனா ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்தி இந்த வயசுலயே பாட வைக்கிறாரு. அல்லேலூயா. இது அவர் நினைக்கல. அவன் கூட வந்து நினைச்சுக்க மாட்டாங்க, அவன் மனைவி நினைச்சுக்காது, அவன் பிள்ளைகளும் நினைச்சு பார்த்துக்க மாட்டாங்க. ஆனால் தேவனுடைய கிருபை அந்த மகனை இங்க கொண்டு வந்து நிறுத்துகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா பாருங்க. தேர் வந்து இடையில நிற்கப்பட்டு அவன் மரித்த பின்பு இப்போ ஆபிரகாமுக்கு தேவன் பேசுகிறார். அல்லேலூயா. தேராக மரிக்கிற வரை இந்த வம்ச வரலாறு பத்தி நம்ம தெளிவா சொல்றது பத்தி எனக்கு நிறைய கேள்வி கேட்பாங்க. ஆரோன் 3ஆவது வருது, ஆபிரகாம் 1ஆவது வராரு. நீங்க எப்படி முதல்ல ஆபிரகாம் தான் மூத்த புள்ள, இது ஆரோன் தான் மூத்த புள்ளன்னு சொல்றீங்க அப்படின்னு எனக்கு கேள்வி கேட்பாங்க. அல்லேலூயா. அதுக்கு என்ன நம்ம பதில் சொல்ல முடியும்? நம்ம என்ன சொல்ல முடியும்? நம்ம வேதத்தை தெளிவாய் வாசித்து தான் பதில் சொல்ல முடியும். அல்லேலூயா. வேதத்துல என்ன இருக்குது? ஒரு வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 11 26 வாசிங்க. தேராகு 70 வயதான போது ஆபிரகாம் நாகோர் ஆரான் என்பவர்களை பெற்றார். இங்க தேராகு 70 வயதான போது ஆபிரகாம் நாகோர் ஆரோனை பெற்றார். ஆரோன் 3ஆவது வரானே. அல்லேலூயா. அப்ப எப்படிங்க நீ சொல்றது தப்பு சொல்றாங்க? கரெக்ட் தானே? வசனம் அப்படிதான் சொல்லுது. நான் சொல்றேன் இல்லையா, ஆரோன் பெரியவன், நாகோர் 2வது, 3ஆவது ஆபிரகாம் அப்படின்னு சொல்றேன். இது நான் விளக்கணுமா இல்லையா? எப்படி விளக்கத்தை? வசனம் எப்படி சொல்லுது? வாசி. தேராகுடைய வம்ச வரலாறு. தேராகு ஆபிரகாம் நாகோர் ஆரான் என்பவர்களை பெற்றார். ஆரான் லோத்தை பெற்றார். இங்க பாரு, இங்கே என்ன வருது? ஆபிரகாம் நாகோர் ஆரான் என்பவர்களை பெற்றார். அப்ப இங்கே ஆரான் பின்னால போறாதான் போறாரு. அதுல ஆண் குழந்தை பிறந்துச்சு, அதனால தலைமையில வந்துட்டாரு அவரு. பெண் குழந்தை வந்தா கணக்கில் வராது. லோத்து ஆண் குழந்தை வந்துட்டாரு. அல்லேலூயா. இங்க நல்லா பாத்துக்கோங்க. அதான் வேதத்தை எப்படி நீங்க புரிந்து கொள்ளணும். வேதத்தை புரிந்து கொள்வதுதான் கிருபை. அல்லேலூயா. ஏன்னா வேதத்தை நீ நான் புரிந்து கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவனாகிய தேற்றவாளனே அதை புரிய வைக்க வேண்டியதா இருக்கு. சத்தியத்துக்குள் அவர் வழி நடத்துவார். அல்லேலூயா. ஆகதான் பரிசுத்த ஆவி உனக்குள்ளே வந்தால் இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. இங்க நல்லா பாருங்க, 75வது வருஷத்துல யார் பெற்றுக்கிறாரு? தேராகு குழந்தை பெற்றுக்கிறாரு இல்லையா? தேவன் ஆபிரகாமை அழைக்கும் போது என்ன வயசு? ஆபிரகாமை தேவன் அழைக்கும் போது என்ன வயசு? பைபிள் நல்லா படிக்கணும். 75 வயசுல தான் ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார். அல்லேலூயா.
நல்லா பாருங்க, இந்த வெளிப்பாடு நீ நானும் ஆராய்ஞ்சா வராதுங்க, தேவ கிருபையினால தான் வரும். ஆக நம்ம தேவ கிருபை தான் நம்ம அறிஞ்சிக்கிறோம். அந்த கிருபை தான் கடைசி காலத்துல நம்ம 7ஆம் தூதனாகிய தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் வேத பாடங்களை விளக்கி கொடுத்தார். அல்லேலூயா. வேத செய்தி வாசிக்கிறவர்களுக்கு, வேதத்தையும் செய்தியை வாசிக்கிறவர்களுக்கு ஒரு தடுமாற்றம் இருக்காது. இங்கே 75வது வருஷத்துல கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேராகுக்கு என்ன வயசு? தேராகு மரித்த பின்பு தான் ஆபிரகாமை அழைக்கிறார். அப்போ 205 வருஷம். அல்லேலூயா. 205ல 75 குறைங்க. எவ்வளோ? டக்கு டக்கு சொல்லலாம். 130. இங்கே ஆபிரகாம் தேராகுக்கு மூத்த பிள்ளை என்று சொன்னால் தேராகு 75 வயசுல வந்து பெற்றான். ஆனா இவரு 75 வயசுல கர்த்தர் அழைக்கிறான்னு சொன்னா இவர் 130 வருஷத்துல தான் பிறகுறார். யாருக்கு? தேராகுக்கு 130 வயசுல ஆபிரகாம் பிறக்கிறார். அப்போ ஆரோனுக்கும் ஆபிரகாமுக்கும் எத்தனை வருஷம் இதுனாக்கா 65 வருஷம். அல்லேலூயா. அல்லேலூயா. 65 வருஷம் டிஃபரன்ஸ். 65 வருஷத்துல நல்லா கேளுங்க, 65 வருஷத்துல ஆரோன் லோத்தை பெத்து போறான், மில்கால பெத்துக்கிறான், இஸ்கால பெத்து போறான். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சாராளுக்கும் 10 வயசு தான் டிஃபரன்ஸ். கணக்கு வருதுங்களா? ஆரோன் பெரியவனா ஆபிரகாம் பெரியவனான்னு வந்து கணக்கு. இந்த பிள்ளைகளை பெற்று ஆபிரகாம் போற கொஞ்சம் வயசுல இருக்கும்போது ஆரோன் சேர்த்து போறான். அல்லேலூயா. இதுங்க ஏன்னா வேதம் இங்க ஒண்ணும் அங்க ஒண்ணும் அங்க ஒண்ணுமா வசனம் இருக்கும். இங்க ஒரு காலம் வச்சுட்டு மட்டும் புச்சிக்க கூடாது. அது எங்கெங்க எழுதி இருக்கிறதோ அதெல்லாம் ஒண்ணா சேர்ந்து படிக்கணும். அல்லேலூயா. இது ஒரு கிருபை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா வேதத்துல எல்லா மூத்தவங்களுக்கு தான் என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. புத்திர சுகாரம் யாருக்கு? மூத்தவங்களுக்கு தான். ஆனா தேவன் சொல்றாரு, நான் மூத்தவனை வெறுத்து இளையவனை நேசித்து. அப்போ மூத்தவனை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் கண்ணு மூடித்தனமா அவர் ஆசீர்வதிக்க வேண்டியதா இருக்கும். அல்லேலூயா. உலகத்திலே மூத்தவன் யார்? உலகத்திலே மூத்தவன் யார்? உலகத்துக்கு மூத்தவன் யார்? சொல்லுங்க. ஆதம் பிறந்தவனா உருவாக்கப்பட்டவனா? ஆதம் பிறந்தவனா உருவாக்கப்பட்டவனா? சிருஷ்டிக்கப்பட்டவனா? உருவாக்கப்பட்டவன். படைத்தல். முதல் படைப்பு அவன் ஆதாம். நான் சொல்றது முதல் படி, முதல் பிறந்தவன் யார்? பூமியிலே முதல் பிறந்தவன் யார்? காயின். அல்லேலூயா. காயின் மூத்தக்குடி. காயின் முதல் பிறந்தவன், தலைப்பிள்ளை. ஆனா தேவனையானவனை அது வம்ச வரலாற்றில் தூக்கி போட்டாரு. ஏன்னா கட்டளை சொல்கிறது, முதல்ல எல்லாம் பிறப்பது எல்லாம் முதல் படைப்பு எல்லாம் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. ஆனால் கர்த்தர் காயினை வந்துச்சு அவர் அப்புறப்படுத்தினார். காயின் கொள்ளாதனால் உண்டானவன் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அப்போ எல்லாரும் தேவன் ஆசீர்வதிச்சது இல்லைங்க. அவர் கிருபை யாருக்கு இருக்கிறதோ அவங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அந்த கிருபை உனக்குள் இருந்தா நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அந்த கிருபை எப்பொழுதும் உன்னோடு பேசிக்கொண்டே இருக்கும். அந்த கிருபை அது சத்தியமா இருக்கிறது, சத்தியம் இயேசு கிறிஸ்துவா இருக்கிறது. ஆனா ஒரு காரியத்தை நம்ம செய்ய போகும்போது அதை நம்ம தடுக்கும். அல்லேலூயா. வேணப்பா, இது சரியில்லை, இது செய்யாத அப்படி தடுக்கும். தடுத்து
ஆனா நம்ம கேட்காத பட்சத்துல கொஞ்ச நேரம் ஆண்டவர் நம்ம இஷ்டத்துக்கு விட்டு பார்ப்பாரு. ஆனா நம்ம இஷ்டமாவே விட்டுற மாட்டாரு. ஒரு இடம் வரும்போது உச்சி கட்டி வைத்து கூப்பிட்டு எடுத்துட்டு வந்து வச்சுக்குவாரு. அல்லையா? விட்டுருவார் வரைக்கும் நினைச்சுக்காரு. உங்க இஷ்டத்துக்கு ஆண்டவர் உங்களை விட்டுட்டா அப்புறம் தேவன் உங்களை சித்தத்தினுடைய பலனை அவர் எப்படி அனுபவிக்கிறது? அல்லையா? பெத்தவங்க அவங்க பெத்த பிள்ளைய வளர்க்குறாங்கன்னா சும்மா வளர்க்குறாங்க. எதுக்கு வளர்க்குறாங்க? ஊட்டி ஊட்டியா வளர்க்குறாங்க. கடைசி நாட்களில இவன் நம்மள ஊட்டி வளர்ப்பான்றதுக்காக வளர்க்குறாங்க. அல்லையா? இவன் வளர்க்க மாட்டானா அவனை கல்வி பழக்கத்தை சாவச்சிடுறாங்க. அல்லையா? அப்போ பலன் ஒரு பயிர் இடுகிறான் என்று சொன்னால் அந்த விவசாயி அந்த பயிர் இடுகின்ற அந்த கஷ்டத்துக்கு பலனை அவன் அனுபவிக்கணும். அல்லையா? தேவன் கூட உன்னை சிருஷ்டித்தது அவர் பலன் தரும்படியாக. அல்லையா? ஆகவே அவர் பலன் என்ன? அவர் சித்தம். அவர் சித்தம் என்பதை நீ அறிந்து ஆராய்கிற வரை சில நேரத்தில் ஒரு ஊழியத்துக்கு விட்டுருவாரு. ஏற்ற நேரம் வரும்போது அவர் உன்னை கட்டி இழுத்து வந்துடுவார். அல்லையா? ஆபிரகாம் கூட அப்படித்தான் விட்டார். போ, யார் யார் உன் மேல இஷ்டமாக்குறாங்களோ எல்லாம் கூட இட்டு வா எப்படியோ வந்துடு, அப்ப நான் பார்த்துக்கிறேன். அல்லையா? ஒரு காரியத்தை சொல்ல பாருங்க. சில காரியங்களை செய்வதற்கு முன்பாக பரிசுத்தாவியை அவங்களை தடுக்கிறார். இதில் நம்ம பார்க்கலாம். சிம்சோன் கதையில சிம்சோன் அவன் தன்னுடைய பெண் ஜாதியை பெண் பார்க்கும்படியாய் தன் தாயை தகப்பனை என்ன செய்யறான்? அழைத்து கொண்டு போகிறான். அல்லையா? ஆனால் தாயை தகப்பனுக்கு ஆண்டவர் சிம்சோன் உருவாவதற்கு முன்பாகவே அவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். அல்லையா? அவங்க வயதான காலத்துல பிள்ளை இல்லாத இருக்கிற போது ஆண்டவர் அவங்களோட பேசி உங்களுக்கு நான் ஒரு பிள்ளையை கொடுப்பேன், அவனுக்கு சிறு சிறு தலையில என்ன பண்ணக்கூடாது? முடியல கத்திரிக்காய் பண்ணக்கூடாது, அவன் மதுபானம் குடிக்க கூடாது. அல்லையா? அவன் புறஜாதிகளுக்கு சேரக்கூடாது. கட்டளை. அப்படியான கட்டளையின்படி அந்த பெற்றவங்க இவனை வளர்க்கிறாங்க. ஆனா இவனோ புறஜாதியான ஒரு ஸ்திரியை கண்டு அவள் மேல் மோகம் கொண்டு அவளை பெண்ணுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பெண் கொள்ளணும் சொல்லி கட்டிக்கணும் சொல்லி தான் தாயை தகப்படி என்ன பண்றான்? பலவீனப்படுத்தி கொண்டு போறான். தாய் தகப்பு சொல்றாங்க, ஐயா வேணாம், புறஜாதியில வேணாம் நமக்கு. ஆனா அவன் கேட்கல. அல்லையா? அவன் கொண்டு போகும்போது நல்லா பாருங்க, அவனை எதிர்த்து என்ன வருது? ஒரு சிங்கம் வருது. அல்லையா? அல்லையா? ஒரு சிங்கம் வந்து தடுக்குதுங்க. அவன் வழியை மறிக்கிறது. நல்லா பாருங்க, 3 பேரா போறாங்க. தாய் தகப்பன் சிம்சோன். அந்த சிங்கம் இவனை மாத்திரம் மணக்குது. தாய் தகப்பன் இல்ல. எந்த வழியில சிங்கம் மணக்குது? எந்த இடத்துல சிங்கம் இவனை மறிக்கிறது? எதிர்த்து தடுத்து நிக்கிறது சொல்லுங்க. சிம்சோனை ஒரு சிங்கம் தடுத்து நிறுத்துது. எந்த இடத்துல? யோசனை பண்ணுங்க. அல்லேலூயா. அவன் திராட்சை தோட்டத்தை ஒன்று கண்டான். வேதம் நல்ல வேதத்தை எவ்வளவு வாசிக்கிறீங்களோ அவ்வளவும் உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம். அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கிறது ஒரு வரங்க. அந்த வரம் இல்லாம வேதத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது. பரிசுத்தாவி உனக்குள்ள இருந்தா பரிசுத்தாவின் வரங்கள் இருக்கும். அந்த வரம் வேதத்தை வாசிக்க வைக்கும். அந்த வரம் உன்கிட்ட இல்லைன்னா நீ தலைக்கல் என்னாலும் உன்னால பைபிள் படிக்க முடியாது. படிக்க முடியாது தடுக்கிற ஆவி உண்டுக்குது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. ஜெபிக்க முடியலையா? ஜெபிக்க முடியாது தடுக்கிற பிசாசு உண்டுக்குது. பாட முடியலையா? பாட முடியாது தடுக்கிற பிசாசு உள்ள இருக்கு. வேதத்தை வாசிக்க முடியலையா? வேதத்தை வாசிக்க முடியாத தடுக்கிற பிசாசு உண்டு இருக்குது. புரிஞ்சுக்கோ. யாரெல்லாம் படிக்க முடியலையோ, யாரெல்லாம் ஜெபிக்க முடியலையோ, யாரெல்லாம் பாட முடியலையோ, யாரெல்லாம் கர்த்தருக்கு விலகி போக நினைக்கிறீங்களோ அவங்களுக்குள்ளெல்லாம் யார் இருக்கிறா? சாத்தான் இருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. சிம்சோன் அங்கே ஒரு திராட்சை தோட்டத்தை கண்டான். திராட்சை தோட்டம் என்ன? அங்கே திராட்சை தோட்டத்துல என்ன கிடைக்கும்?
திராட்சை பழம் கிடைக்குமா? அங்கே திராட்சை ரசம் கிடைக்கும். அல்லேலூயா. திராட்சை தோட்டத்திலே அவர்கள் என்ன செய்வார்கள்? திராட்சை ரசத்தை உண்டாக்கி, திராட்சை ரசம் வைன் ஸ்டைலா சொல்லாமே, முகம் கலியா இருக்கும் வைன்ஸ் குடிச்சா. அல்லேலூயா. செருப்பால் அடிக்கும், முகம் கலியா இருக்கும். ஸ்டைல் ஸ்டைல், இந்த ஸ்டைலை கொண்டு வருது ஒரு சாத்தான். ஆமென். அல்லேலூயா. இந்த ஸ்டைல் மேனியை சிறப்பாக்க நினைக்கிறது சாத்தானுடைய என்னது? தூதனுடைய வேலை. சரீரத்தை மேன்மையாக்க நினைச்சீங்கன்னா வேதம் சொல்கிறது அவனுடைய சாம்சத்தை நாய்கள் தின்னும், அவன் ரத்தத்தை நாய்கள் குட்டிகள் நக்கும். அல்லேலூயா. கேர்ஃபுல்லா இருங்க. இவன் திராட்சை ரசத்தை ஒரு கல் தென்னை மரம் தோப்பு இருக்குதுனாக்கா அந்த காலத்துல என்ன இருக்கும்? கல் இருக்கும். அல்லேலூயா. போதை பொருள். சிம்சோனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பிறப்பதற்கு முன்பாக கொடுத்த கட்டளை அவன் மதுபானத்தை குடியக்கூடாது, திராட்சை ரசத்தை பரிகாரமா இருக்கணும். அல்லேலூயா. தூர தேசத்துடைய பெண்ணுக்கு அடிமை ஆயிட்டான். பெண் மோகம் கொண்டவன் நெக்ஸ்ட் போதை மோகத்துக்கு அடிமை ஆகும். இது திராட்சை தோட்டத்திற்காக அந்த திராட்சை ரசத்தை குடிப்பதற்காக, மதுபானத்தை குடிப்பதற்காக அவன் தோட்டத்தை கண்டு வாங்கி குடிக்க அங்க போகிறான். பாருங்க, திட்டாட்டமா போறான். அப்பா அம்மாக்கு தெரியாது. அல்லேலூயா. அவன் எங்க போறான்? போறதுனா அம்மா அப்பா கூட போயிடுறான். காட்டு வெளி. அம்மா எங்க எப்படி அவங்களுக்கு தெரியாத இவன் இங்க வந்து நிக்கிறான். நிறைய பேர் பாருங்க, எதுவுமே தெரியாத அவனுக்கு தேவைகளை சந்திச்சிருவான். அல்லேலூயா. பக்கத்துல இந்த பக்கம் பார்த்து திடீர்னு பார்த்து ஆளை காட்டமா. அல்லேலூயா. திடீர்னு காட்டமா ஆளை காட்டமா. எனக்கு ஒரு போன் வந்துச்சு. எங்க ஊர்ல போத தடுப்பு இதுக்கு என் சபிதா வேலை செஞ்சிருந்தாங்க. திடீர்னு ஒரு ஆளு காணாம போயிட்டான். ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கிறதெல்லாம் அரெஸ்ட் பண்ற நிலைமை. எனக்கு போன் வருது, ஐயா இது மாதிரியே ஒருத்தர் திடீர்னு காணாம போயிட்டாயா, எப்படி போனான்னு தெரியலையா, நாங்க எல்லாம் பாதுகாப்பா இருந்தையா, எப்படி போனான்னு தெரியலையா. நான் ஒண்ணு சொல்லலாம் அவனுக்கு, அப்படியா ஒண்ணும் பண்ணாத, ஒவ்வொரு மதுபான கடை, ஒவ்வொரு டாஸ்மாக் கடைக்கிட்டையும் போ, வேற எங்கேயும் போயிருக்க மாட்டான். டாஸ்மாக் கடைகளை போய் தேடுவோ கிடைப்பான்னு. நீங்க என்னன்னா சொல்லுங்க, சொன்ன மாதிரி கந்தனையில இருக்கிற டாஸ்மாக் கடைக்கிட்ட வரைக்கும் போயிட்டு அங்க போயிட்டு நின்றுக்கிறான். 10 ரூபா கொடு, 2 ரூபா கொடு. ஏன்னா எதை நோக்க வைக்கிறானோ சாத்தான் அதை நோக்க வைக்கும். சிம்சோனு அப்பா அம்மா கூட இருக்கிறான், திடீர்னு காணாம போயிட்டான். எங்கடா போறானாக்கா திராட்சை தோட்டத்தை கண்டு அங்க மதுபானம் குடிக்க போறான். அங்கே போகின்ற வழியிலே சிங்கம் அவனை தடுக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நீங்கள் பாவம் செய்யும் போது அவன் பரிசுத்த ஆவியானவர் சிங்கமாய் வந்து உங்களை கெர்ச்சித்து எச்சரிக்கிறார். அல்லேலூயா. அதை நாம் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு சில நேரங்களில் இயேசுவுக்கு விரோதமாவே எழுப்புறோம். எல்லாத்தையும் ஜெபம் பண்றது, எல்லாத்தையும் பாட்டு பாடுறது, எல்லாத்தையும் வேதத்தை வாசிக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவரை எதிர்க்கிறோம். எதிர்னா செய்றார் ஆண்டவர். அல்லேலூயா. வேதம் எச்சரிக்கிறது, ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் செய்ய நினைத்ததை ஒருபோதும் தடப்படாது. ஆனால் செய்வதை பெற்றுக் கொள்வதற்கு முதல் நீ என்ன செய்யல? உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? உனக்குள் என்ன கிருபை இருக்கிறது? உனக்குள் என்ன கிரி இருக்கிறது? அல்லேலூயா. ஒரு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர் வாக்கில நீக்கணும் இல்ல, அரசனை இருக்கக்கூடாது இல்ல. முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா. இந்த கட்டளையை கைக்கொள்கிறவனை தேவன் வெளியே ஆசீர்வதிப்பார், உள்ளே ஆசீர்வதிப்பார். வீட்டிலே ஆசீர்வதிப்பார், வீட்டிலே ஆசீர்வதிப்பார். கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும், மிருக ஜீவன்களின் கனி ஆசீர்வதிக்கப்படும், என்ற நிலத்தின் கனிகளோ ஆசீர்வதிக்கப்படும். இது கட்டளை, இது கிருபை, இதுதான் சத்தியம். சிம்சோன் போன இடம் சரியில்லை, போன பயணம் சரியில்லை. பரிசுத்த ஆவியானவர் அங்கு சிங்கமாய் அங்கு தடுக்கிறாரு. இவன் சிங்கத்தை எதிர்த்து கிழித்து போடுகிறான். அல்லேலூயா. நிறைய பேர் யோசிக்கிறோம், பிசாசு எதிர்த்து வந்து சிங்கத்தை கிழித்து போட்டான். என்னது? சிம்சோன் பலம். நிறைய நேரத்துல சில நேரங்களில கர்த்தரை நம்ம கிழிச்சு போட்டுருக்கோம். அல்லேலூயா. அல்லேலூயா.
கர்த்தர் தடுக்க வருகிறதை அவரையே நாம் விரட்டிடுறோம். அவன் கிழித்து போகிறான். நல்லா பாருங்க, பிணமாக்கப்பட்ட சிங்கத்திலிருந்து அங்க என்ன கிடைக்குது? தேன் கிடைக்கிறது. அருளையா தேன் பலன், வல்லமை, அதிகாரம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் பாவத்தை தடுக்க வந்தவரை தாம் செய்த அனைத்து இஸ்ரவேலரும் கொன்று போட்டார்கள். அருளையா அவர் கொன்று போட்டதன் நிமித்தம் மரணத்திலிருந்து நமக்கு கிருபை கிடைக்கப்பட்டது. அருளையா தேவனுடைய கிருபை நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அருளையா இனி பாவம் செய்யாது. இயேசுவை விசுவாசிக்கிறது என்னன்னாங்க, விசுவாசிக்கிறேங்க. எனக்கு தெரிஞ்சுக்கிறாங்க நிறையா கிறிஸ்தவங்க, விசுவாசிக்கிறேங்க. எங்க எண்டி சொல்லுகிறாங்க என் மாமியார் கிட்ட, நான் விசுவாசிக்கிறேன். எந்த பாஸ்டர் வந்தாலும் என்ன அர்த்தம், ஏதாவது தெரிந்தையா, ஏதாவது தெரிந்தையா. நான் போனேன் இது பீச் சாப்பிடுறேன். அங்க போன ஜப்பாலாம் இருந்தா அங்க ஒரு 2வது இடத்துல அப்படியே வாக்கிங் போயிட்டு இருந்தோம். அந்த ஐயாவா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஐயா இருந்துச்சு. ஒரு அம்மா கர்த்தருக்கு ஸ்தோத்திரமா, நான் அருமையா சொல்லிட்டேன் பாட்டு, அருமையா சொல்லிட்டேன் பாட்டு, ரொம்ப நல்லா சொல்லிட்டேன். அப்படிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏன்னா நல்லா பாருங்க, நல்லா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நேர்ல சொன்னாலும் நம்ம அதை அவங்களுக்கு விசாரிச்சுக்குது. அல்லையா நம்மளுக்கு நல்லது சொல்லலாம், நமக்கு பின்னால போய் சொல்லணும். பெத்தது நல்லா ஜம்மனாரு, பெத்தது பாட்டு நல்லா இருந்துச்சு, பெத்தது செய்தி நல்லா இருந்துச்சுன்னு யாருமே சொல்லக்கூடாது. பின்னாடி சொன்னாங்கன்னா கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார். யாருக்கே சொல்றாங்கன்னா நான் எச்சரிக்கையா இருக்கணும். அல்லையா அது எனக்கு புகழ்ச்சி உண்டாக்கி எனக்கு கீழே தள்ள வேலை. அது அல்லையா உங்களுக்கு சாப்பிடுறதே பெருமா, நீ என்ன புகழாத, திட்டம் திட்டாத. அல்லையா கர்த்தர் சொல்றது கேட்டு எண்ணி புகழாத. ஏன்னா அங்கதான் அஸ்திபாரமே ஆடி போறோம். அல்லையா சரிங்க, ஒரு பிரேக் பண்ணிட்டு போங்க. நானும் ஒரு பிரதர் வந்திருக்கிறாரு. அவரு ஏரியா தான் அது. அந்த பாஸ் அவன் பையனுக்கு பொண்ணு வேணுன்றதுக்காக அவர் பேசினே அப்படி போய் வந்தோம். சரி வாங்க ஐயா பாஸ் ஐயா, எல்லாம் நமக்கு தெரிஞ்ச சிஸ்டர், நான் போய் ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ணணும் பாருங்க, பாரம்பரியமா பரிசுத்தாவி எகிரி குதிக்கிற சிஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு பேரு. சரி பின்னாடி போயிட்டு வரோம். ஒரு நிமிஷம் பண்ணார், என்ன விஷயம் எதுனா தெரிஞ்சிச்சா? அல்லையா எதுனா தெரிஞ்சிச்சா? இந்த கேட்டியப்ப பட்டணமே இப்படிதான் போவா. எந்த பாஸ்டர் இருக்காலும் ஜோசிக்காரன் ஆகிருக்கிறாங்க. எதுனா தெரிஞ்சிச்சா பாஸ்டர்? நான் சொன்னேன் என்ன தெரியும் இல்ல ஜெபம் பண்ணீங்கள, எதுனா தெரிஞ்சிச்சா அப்படின்னு. எனக்கு ஒண்ணும் தெரியலையா? அல்லையா எனக்கு ஒண்ணா தெரியலீங்களா? பாஸ்டர் வந்தாரு, ஒரு ஏதோ சொன்னாரு, அவர் சொன்னது அப்படியே உங்ககிட்ட கேட்டுக்கலாம் தான் ஜெபம் பண்ண சொன்னேன். அவரு ஒன்று சொல்றாரு, நீங்க ஒன்று சொல்றீங்க, எனக்கு தெரியாது. அல்லையா எது இல்லைன்னா ஜெபம் பண்ணா முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் முருகனுக்காக ஜெபம் பண்ணா நடந்தா, முருகனுக்காக ஜெபம் பண்ணா நடந்தா, செவனுக்காக ஜெபம் பண்ணால் அவன் கேட்க வைத்தார், பூமிக்காக ஜெபம் பண்ணார் பேச வைத்தார், குற்றவாளிக்காக ஜெபம் பண்ணா குற்றவாளி நீச்சு, விசுவாசம் உள்ளதுக்கும் பின்னி ரட்சிக்க சொன்னாரு, ஜெபம் பண்ணா பின்னி போகுது. அல்லையா அவ்வளவுதான் தெரியும். என்னக்கு நான் தரிசனத்தை காட்டுறது பிசாசு ஆகலாம். இது மாமியாருக்கு ஆகுறது இங்கே தான் இருக்கான். 20,000 25,000 ஒரு நாள் இல்லாத போச்சு. அப்புறம் பார்த்தா அந்த 25,000 தூக்கி போயிட்டு கொடுத்துட்டு என்ன கட்டுறதுக்கு ஒரு தகுதி வந்து வீட்டு வச்சிருந்து, அதனால என்ன தெரிஞ்சிச்சா? அல்லையா எனக்கு தெரியல மட்டும் வந்தேன். ஏன் சொல்லுவாருன்னா ஆண்டவரை சோத்திரம் பண்ணுது, ஆண்டவரை துதிக்கிற ஜனங்க அவர் வந்து சாத்திரக்கண்ணா அவங்களுக்கு ஆக்கிறாங்க. அல்லையா யாரோட கிறிஸ்தவம் தான் யார் மாதிரி பண்டிகை வேஸ்ட் செலவு பண்ணிட்டு வராங்க. எச்சரிக்கையா இருங்க. நீ எதை விதிக்கிறாயோ அதே அறுப்பான். இடத்துல நீ ஒரு மாங்காய் செடி வைக்கிறன்னா அது தேங்காய் விடும். அல்லையா உன் வீட்டுல என்ன இருக்கணும், உனக்குள்ள என்ன இருக்கணும், உன் குடும்பத்துல என்ன இருக்கணும்னு தீர்மானம் செய்வதை நீ ஆரம்பிக்கிறாய். இயேசு இருக்கணுமா? இயேசுவை பற்றிக்கணும். அல்லையா ஏனென்றால் அவர் கிருபை வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் அவர் கிருபை பெரிதாயிருக்கும். அல்லையா அல்லையா அவன் சிம்சோன் அங்கே தடுக்க வந்த பரிசுத்தாவை கிழித்து போட்டான். நீங்கள் கிழித்து போடாதீர்கள், ஏசப்பா உங்களை தடுத்து நிறுத்தும் போது நின்று விடுங்கள்.
அல்லேலூயா அல்லேலூயா. உனக்குள்ள பலன் இருக்கிற மாதிரி தோன்றும். கடைசி நேரத்திலே நீ ஒரு இதாய் ஆயிடுவ, ஒரு விளையாட்டு பொம்மையாயிடுவ, வேடிக்கை காட்டுகிற ஒரு மனிதனாய் மாறிடுவாய். பரிசுத்தாவே அப்படி ஒன்றும் செய்ய முடியாது. பரிசுத்தாவே சிம்சோன் விழுவதோ மறுபடியும் பெற்றுக்கொண்டு போய் கூட அவன் உயிர் வாழல, அவன் மரித்து போனான். அல்லேலூயா. ஆகவே எச்சரிக்கையாருங்க. தேவனுடைய சுத்த கிருபை உங்களை வெளிநாட்டுகிற அப்படினாலே நீங்களோ ஏதோ விசுவாசத்துல வந்த மாதிரி நினைக்காதீங்க. உங்களை வெளிநாட்டுகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கு தேவனும் யாக்கோபு தேவனும் நம்ம சொல்றோம்ல, இது உண்மையா? யாருடைய தேவன்? நம்முடைய தேவன் கிடையாது. 3 பேர் இருக்கிறோம். ஆபிரகாமுடைய தேவன். நான் சொல்றேன் இல்லைன்ற. அப்புறம் வேலையா இருக்கிறது ஆபிரகாம் எப்படியா? ஈசாக்கு. அதுக்கு எப்படியா? யாக்கோபு. இந்த 3 பேர்ல எவன் உத்தமன்? யார் தேவனுக்கு ஒத்து போகக்கூடிய வாழ்க்கை? ஆபிரகாம் தேவன். ஆபிரகாம் தேவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆனால் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டானா, ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டானா, யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டானா? 3 பேருக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். இது புனிதமான ஆசீர்வாதம். யார் தேவனுடைய சாயல்? யாரு? யாக்கோபு. ராடு ஆபிரகாம். இந்த கொண்டாட் சொன்னதெல்லாம் கேட்டு பிடிச்சேன் ஆகணும். இந்த பொண்ணு கட்டிக்கோ, கட்டிக்கணும். இதுக்கு வந்து கூட சுத்தம் இன்னும் மறுபாட்டு வாழ்க்கையில் கேதுனால் போன்றவர்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலாம். இஷ்டத்துக்கு பெற்று போட்டுக்கலாம். ஆண்டவர் சொன்னாரு, உன்னுடைய ஜாதி பெரிய ஜாதி ஆக்குவே, உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை பெறுன்னு சொன்னா, அந்த பிள்ளை பிறந்துட்டு உனக்கு பெற்றே இருக்கிறோம். 145 வருஷத்துக்கு பெற்றுக்கலாம். யாக்கோபு எத்தனை மனைவி? யாக்கோபுக்கு 2. இவங்களுக்கு 2 பேருக்கு போட்டி. யாய் ராகல் சொல்றா, எனக்கு கவனம் இல்ல, இந்தா என் வேலைக்காச்சு வச்சு கொண்டு கொடுத்து நான் வந்துக்கிறேன். இவர் பாக்குறாரு, நட்டு துண்ண ஆசையா கர்நாடக மாதிரி. இதுக்கு ஒரு கொண்டாயிடுச்சு. அவ பாக்குறான், அவன் வேலைக்காரிக்கு இல்ல, இந்த என் வேலைக்காரிக்கு கொண்டு கொடு. என்ன வாழ்க்கை? ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். ஈசா. அல்லேலூயா. ஈசாக்கு ஒரு மனை உடையவன். வாக்கு தத்துவம் ஈசாக்கு மேல்தாங்க. ஈசாக்கு தான் வாக்கு தத்துவம். இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம் ஈசாக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன்தான் தேவன் சொன்ன வார்த்தையின்படி அப்படியே கீழ்ப்படிந்தான். கஷ்டம் வரும்போது எகிப்து தேசத்துக்கு ஓடிட்டான். யாரு? ஆபிரகாம். ஈசாக்குக்கு ஒரு கஷ்டம் வருது, ஆபிரகாம் போல ஒரு பஞ்சம் வருது. ஆண்டவர் சொல்ல, இவனும் பயணப்பட்டு போறான். ஆனா எகிப்து தேசத்துக்கு போல, அவன் சொந்த தேசத்துக்கு அப்படியே போய் எல்லையில் நிக்கிற. ஆண்டவர் சொல்ல, டேய் விட்டுட்டு ஒரு இடத்துக்கு திரும்பி போகாது, நான் சொல்லுகிற வரை இந்த கானான் தேசத்திலே தங்கி உன் ஆபிரகாமை போல வார்த்தை சொல்லுது. வாசித்து பாருங்க போய். உன் ஆபிரகாம், உன் தந்தையான ஆபிரகாம் சொன்னது போல செய்தது போல நீ எகிப்துக்கு போகாது இருப்பாயாக. அப்ப ஆபிரகாம் எகிப்துக்கு போனது தேவனுடைய மனதுக்கு சஞ்சலம். இங்கே தங்கி இருந்தா போயிட்டான்ல, கஷ்டம் வரும்போது ஆண்டவர் விட்டுறது. ஐயோ எனக்கு மட்டும் ஆயா, நமக்கு மட்டும் ஆயா. அல்லேலூயா. உலகத்துல பலாயிரம் கோடி ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு துறையில ஒவ்வொரு பாதிப்பு இருக்கு. அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒவ்வொரு துறையில ஒவ்வொரு பாதிப்பு. எனக்கு கூட பாதிப்பு இருக்கு. நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிருக்கிறேன். என் பொண்ணு கிளாஸ் பண்ணுறாங்க, எத்தனை பேர் ஒரு ஓட்ட போட்டோம் சேம் சொல்லுங்க. நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு
எத்தனை ஒரு ப்ராப்ளம், எப்படியாவது ஒரு ப்ராப்ளம் வந்துட்டா இருக்குது. மனிதன் வாழ்க்கை அது பாடுவதாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய கிருபை உன்னை வழி நடத்தக்கூடியதாக இருக்கிறது, உன்னை தாங்குகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ கிருபை உன்னை தாங்கக்கூடியதாக இருக்கிறது. ஈசாக்கு தேவன் சொன்னபடி அவன் கானான் தேசத்திலே குடியிருந்தான். அவன் கானான் தேசத்தை விட்டு கொஞ்சம் போனாங்க. ஆபிரகாம் வெட்டின எல்லா துருவையும் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஜனங்க தூத்துட்டாங்க மண்ணு போட்டு. தான் தகப்பன் வெட்டின துருவை என் ஜனங்கள் மூடினார்கள். இவன் அதை மறுபடியும் அந்த தேசம் முழுவதும் துருவுகளை வெட்டினான். ஒரு துரு வெட்டினான், ஜனங்க புரிங்கிறாங்க. இன்னொரு துரு வெட்டினான், ஜனங்க புரிங்கிறாங்க. இன்னொரு துரு வெட்டினான், அங்க பெருத்த ஆசீர்வாதம் வருது. எல்லா ஜனங்களும் வராங்க. என்னடா இது கூட புரிஞ்சு வராங்களே அப்படின்னு அவங்க கவலையோடு இருக்கும் போது அந்த ஜனங்க சொல்றாங்க, நீ கவலைப்படாதே இசாக், கவலைப்படாதே. உன் நிமித்தம் தேசம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நீ எங்களை பலத்தவனானே, நீ வெட்டின கிணறு எல்லா தண்ணியும் இந்த தேசம் முழுவதும் போதுமானதா இருக்குது. இப்ப புதுசா வெட்டின தண்ணீரை நீ எடுத்துக்கோ. அல்லேலூயா. எப்படி வச்சு ஆசீர்வாதம்? அதுக்கு முன்னே ஆபிரகாம் அங்க இருந்தான், அதே கிணத்துக்கு தான் வெட்டி இருந்தான். அந்த ஜனங்க அப்படி சொன்னாங்களா? அப்படின்னா அர்த்தம், யார் தேவனை நம்பி தேவன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார்களோ தேவ கிருபை அவர்களை நடத்துகிறது.